ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பதிவு அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் வழிபடக்கூடிய மாதமும் இருக்கு இல்லையா, மாசி மாதம் தாங்க. குலதெய்வத்தை வழிபடக்கூடிய மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாதம் இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யல, நாங்க ஒவ்வொரு மாதம் அந்த மாசி மாதத்துல போய் ஒரு வேண்டல் பிரார்த்தனை வச்சு பாருங்க. பரிபூரணமா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். ஏன்னா குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லாமல் நம்முடைய குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் சந்தோஷமா நடக்காது. குலதெய்வத்துடைய பிராப்தம் இல்லாமல் நம்மளுடைய இல்லத்திலே பால் பொங்காது. சந்தோஷம். குலதெய்வ வழிபாடு இல்லாத குடும்பத்திலே சண்டையும் சச்சரவுகளும் துன்பங்களும் வேதனைகளும் பண கஷ்டங்களும் இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகத்தோடு ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு எவ்விதமான கர்மாவும் இருக்காது, கஷ்டம் இருக்காது. நான் குலதெய்வத்தை வழிபடுறேனே, நான் மாசம் மாசம் குலதெய்வத்தை போறேனே, வருடத்துல போய் சிறப்பான பூஜையெல்லாம் பண்றேனே, ஆனா நான் கஷ்டமா இருக்கேன் அப்படின்னா, முறையான வழிபாடுகள், உங்க குலதெய்வத்துக்கு முறையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நமக்கு லீவு கிடைக்கிற நேரத்துக்கு குலசாமியை போய் பார்க்கறதுக்கு அது ஒண்ணும் நமக்கு இஷ்ட தெய்வம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மூலாதாரம் இந்த தெய்வம். குலசாமிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மூலாதாரம், நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வம், நம்ம தலைமுறைகளை காக்கக்கூடிய தெய்வம் இந்த குல தெய்வம். இந்த 12 மாசம் தமிழ் மாசத்துல மாசி மாதத்தை குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏன் கொடுத்தாங்க? மாசி மாதத்திலே குலதெய்வத்தை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிரக பிணி இருந்தாலும் சரி, நவக்கிரகத்தால் நமக்கு கஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சனியுடைய திசை காலங்கள் இருந்தாலும் சரி, சனியால் ஏற்படும் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமசனி, 7.5 சனி, 7 ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, எப்படிப்பட்ட சனி நடந்தாலும் சரி, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போதும். எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து விடும். அதுல எந்த ஒரு மாற்றமும். இந்த மாசி மாதத்துல நான் மாசி மாதம் இது வரைக்கும் குலசாமி போனது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இந்த வரக்கூடிய மாசி மாதம் 2025 மட்டும் இல்ல, 26, 27 மாசி மாதம் வந்துருச்சு அப்படின்னா குலசாமி வழிபாட்டுக்கு ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இந்த மாசத்துல உங்களுடைய வழக்கப்படி நீங்க குலசாமிக்கு எப்படி எல்லாம் பொங்கல் வச்சு படையல் போட்டு எந்த வழிமுறையில பூஜை பண்ணுவீங்களோ அப்படியே நீங்க வஸ்திரம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த படையல் போட்டு குடும்பத்தோடு, அதாவது என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, குலசாமி ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு குலசாமி, அண்ணன் தம்பி 5 பேரு இல்ல 3 பேரு, ஒரு கட்டத்துல கொஞ்சம் மன கஷ்டம், பேசிக்கிறது இல்லை. இந்த குலசாமி கும்பிட போகும்போது எல்லாரும் சேர்ந்து போய் குலசாமியை கும்பிடணும். அது யாரும் பெரும்பாலும் செய்யறது இல்லை. அவங்கவுங்க குடும்பத்தோட குடும்பமானாலும் அவங்கவுங்க போய் கும்பிடாம தவறு கிடையாது. ஆனா இந்த குலசாமி கும்பிடும் போது உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடணும். அவங்க வரலேன்னு மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா நீங்க தனியா நீங்க போகலாம். ஏன்னா இது குலதெய்வ வழிபாடுங்கிறது குடும்பத்தோடு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தத்தோட உட்கார்ந்து சாமி கும்பிடக்கூடிய குலசாமி வழிபாடு. ஏன் குலதெய்வம்னு வச்சா? குலம் காக்கக்கூடிய தெய்வம். நீங்க குடும்பத்துல எப்ப வேணுமாலும் போய் கும்பிட்டு வரலாம். ஆனா குலசாமின்னு வருடத்துக்கு ஒரு முறை கும்பிடும் போது குடும்பத்தோடு சேர்ந்து போய் கும்பிட்டிய அப்படின்னா, இப்ப ஒரு தாய்க்கு 5 மகன் நீ எங்க வேணுமாலும் சண்டை போட்டுருங்க. பெத்த தாயை இந்த 5 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அந்த தாய்க்கு மனசு, ஏன்னா எல்லாரும் பிள்ளைங்க தானே, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா தாய்க்கு பிள்ளைங்க ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான், ஒரே பாசம்தான். அப்போ யாருக்கும் உனக்கு கொஞ்சம் அதிகமா உனக்கு கொஞ்சம் கம்மியாலாம் கிடையாது. சாதாரணமா நம்ம பெத்த அம்மாவுக்கு நான் ஒரு 4 மைல் வச்சுக்கிறேங்களேன், 4 மைல் யாருக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருக்கு, நம்ம பேசிக்கிற இருந்தாலும், ஆனா தாய்க்கு அது இல்லையா? தாய்க்கு எல்லாரும் மகன் தானே.
அப்படித்தான் நினைப்பாங்க. அப்படித்தானே இந்த குல தெய்வமும் நம் பிள்ளைங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தால பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு சண்டைகள் போட்டுக்கிட்டு சேராம குலதெய்வத்தை போய் தனியா வழிபடுறதுனால எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. விரோதம் ஒரு பக்கம். குலசாமி கும்பிடும் போது நீங்க கூப்பிடணும். கூப்பிட்டு வரல அப்படின்னா அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்க போய் கும்பிடலாம். ஏன்னா இந்த சண்டை போட்டவங்க அண்ணன் தம்பி பங்காளி சண்டை போட்டோட ஒண்ணு கூடுற இடமே குலசாமியுடைய மண்ணு தாங்க. அந்த இடம் தாங்க, அந்த பூமி தாங்க. அங்கதாங்க போய் ஒண்ணு கூடணும். சண்டை போட்டாங்க, மனக்கசப்பாயிருச்சு, இந்த ஒண்ணு கூடுறோம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அங்க போய் பொங்கல் வச்சு அங்க சம்பிரதாயப்படி அங்க வழக்கப்படி பூஜைகள் செஞ்சு அந்த பொங்கலை பரிமாறிப்பாங்க. எவ்வளவு சாபங்கள், எவ்வளவு தோஷங்கள், எவ்வளவு சண்டைகள் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வம் பெண் தெய்வம் நம்மள பிள்ளைங்களா நினைக்கக்கூடிய அந்த தெய்வம் எல்லாரும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய ஆசி முழுமையா நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகும். கடன் பிரச்சனை, ஏன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லாத சில குடும்பங்கள்ல கஷ்டம் பிரச்சனை. அவங்க மேல தப்பு, குலதெய்வமே தெரியல, அவங்க முன்னோர்கள் சொல்லவே இல்லை. என்கிட்ட குலசாமி தெரியலன்னு சொல்லி இது வரைக்கும் ரொம்ப பேர் பார்த்திருப்பா. அவங்களுக்கு பிரசங்கத்துல ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இந்த பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அது இருக்கு. அதை வழிபட்டு சொல்லுவாங்க, இப்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல் நமக்கு ஜாதகத்துல தெரிஞ்சு போயிடும். குலசாமி தோஷம் இருக்கா இல்லையான்னு ஜாதகத்திலேயே காட்டி கொடுத்துரும். அந்த தலைமுறையில குலசாமியோட அனுக்கிரகம் இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி பூர்த்தி சரி பண்ணிக்கிறோம், அதை சரி பண்ணிக்கிற வேண்டியதா. இந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் வருகிறது. எந்த தெய்வத்தை கும்புறையிலோ இல்லையோ, இந்த மாசி மாதத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாசி மாத நாள் முழுவதுக்குள்ள ஒரு நாளாவது உங்க குலதெய்வத்தை குடும்பத்தார்களோடு சேர்ந்து போய் உங்க வழக்கப்படி நீங்க எப்படி பூஜை செய்வீர்களோ அதே போல நீங்க அங்க பூஜைகள் செய்து படையலிட்டு வழிபட்டு அந்த குலசாமியுடைய பரிபூர்ண அருளை பெற்று உங்க குடும்பத்துல அனைத்து செல்வ செழிப்போடு சந்தோஷமா எவ்வித தடைகளும் இல்லாமல் மங்கள காரியங்கள் முழங்க சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்க குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தால் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இந்த மாசி மாதத்துல போய் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப புண்ணியம், நல்ல விஷயம். வருடத்துல 12 மாசத்துல இந்த மாசம் குலசாமிக்கான மாசம், குலசாமி பூஜை போடக்கூடிய மாசம். இல்ல உங்க வீட்டுல இங்க முனீஸ்வரன் கும்பிடுறவங்க இந்த மாதத்துல கும்பிடுங்க. குலசாமின்னு கும்பிடுனா இந்த வருஷத்துல ஒரு முறை கும்பிடுறோம் இல்லையா, இந்த மாசம் தாங்க. இந்த மாசத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு பிடி இருக்கு, பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, முன்னேறவே முடியல, எவ்வளவுதான் நாங்க போராடுறோம், முயற்சி பண்றோம், முன்னேற்றமே இல்லை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க எந்த மாசம்னு பூஜை போட்டுருக்கலாம். ஆனா நான் குலசாமிக்கு போடுறேனே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா இந்த மாசத்துல மாசி மாசத்துல நீங்க பூஜை போட்டு பாருங்க, மங்களம் உண்டாகும். அடுத்த பூஜை போடுறதுக்குள்ள அடுத்த மாசி மாசத்துக்குள்ள உங்களுடைய கஷ்டம் தீர்ந்துரும், பிரச்சனை நீங்கிரும், நல்ல வழி பிறக்கும். இந்த மாசி மாத குலதெய்வ வழிபாடு எல்லாருடைய குடும்பத்தார்களுக்கும், அதாவது குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைய போகிறது. கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கே, ஆகவே இல்ல கல்யாணம் முடிச்சு வந்த மருமகளுக்கு குழந்தை இல்லாம இருக்கு, குடும்பத்துல விருத்தி இல்லாம இருக்கு, ஒரு வீடு கட்ட முடியல, எல்லா ஆசையுமே நிராசையா இருக்கு. இந்த மாசி மாதத்துல உங்க குலதெய்வத்தை வழிபட்டு பாருங்க. இந்த மாதம் குலதெய்வத்திற்கான மாதம், குலசாமிக்கான மாதம் தான் இந்த மாசி மாதமே. கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.